நம்ம கௌதம்க்கு இது மிகப்பெரிய ஒரு இடியா தலையில வந்து விழுது. அதாவது இங்கருந்து அவரு போறேன் அப்படின்ற மாரி சொல்லாம இருந்திருந்தா, கண்டிப்பா ஜானுக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கஷ்டப்பட போறாரு. அதே மாதிரி இங்க நம்ம ஜானு வந்து பார்த்தீங்கன்னா, நெஞ்ச புடிச்சுக்கிட்டு மயக்கம் போட்டு அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்ததுக்கப்புறமா, டாக்டர் நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் விஷயத்த சொல்றாங்க. அவங்களுக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி. இத கேட்ட உடனே நம்ம கௌதம்க்கு சரியான அதிர்ச்சி. என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சரியான டைம்க்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எதுவா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன்ல தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா முதல் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணும். அப்படி இப்படிங்கிற மாரி டாக்டர் வந்துட்டு என்னென்னமோ சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட கௌதம்க்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வீட்ல இருக்கிற பிரச்சனைய சரி செய்ய முடியல. அதே மாதிரி ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சரி செய்ய முடியல. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்க நம்ம கௌதம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அதிர்ச்சி தான். அதே மாதிரி இந்த டாக்டர் வந்துட்டு இப்படியெல்லாம் சொல்லும்போது, "எப்படியாச்சும் என்னோட ஜானுவ காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்துட்டு பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.